மே மாதம் 9ஆம் தேதி பாஸ்கா காலத்தின் 5ஆம் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அந்நாட்களில் பவுல் தெருபை, லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் திமோத்தேயு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண், தந்தையோ கிரேக்கர். திமோத்தேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர் சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டிச் செல்ல விரும்பினார். அவ்விடங்களிலுள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராகச் சென்றபோது எருசலேமிலுள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறை வார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாகச் சென்று த்ரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 18 தொடங்கி 21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இவ்வுலகில் 2 விதமான சக்திகள் உண்டு. ஒன்று நேர்மறையான சக்திகள், பாசிட்டிவ் ஃபோர்ஸஸ். மற்றொன்று எதிர்மறையான சக்திகள், நெகட்டிவ் ஃபோர்ஸஸ். இரண்டிற்கும் இடையே எப்பொழுதுமே போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எங்கு நேர்மறையான சக்திகளின் செயல்பாடுகள் அதிகமாக இருக்கின்றதோ அங்கு எதிர்மறையான சக்திகளின் செயல்பாடுகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நற்செய்தியில் இயேசு உலகு என்று குறிப்பிடுவது இந்த எதிர்மறையான சக்திகளையே. நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற பொழுது அவரின் கொள்கைகளான அன்பு, நீதி, சமத்துவம் முதலியவற்றை கடைபிடிக்க ஆரம்பிக்கின்றோம். அதாவது நேர்மறை சக்தியின் கருவிகளாக மாற ஆரம்பிக்கின்றோம். இதன் காரணமாக எதிர்மறை சக்திகளிலிருந்து எதிர்ப்புகளும் துன்பங்களும் வேதனைகளும் நம்மை நோக்கி வர ஆரம்பிக்கின்றன. இது தவிர்க்க இயலாதது. இன்றோ துரதிர்ஷ்டவசமாக நாம் எதிர்மறை சக்திகளின் சார்பாக அதிகமாக செயல்படுகிறோம் என்பது நாம் அறியாத ஒன்று அல்ல. அதாவது உலகிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் உலகு சார்ந்தவர்களாகவே அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக நேர்மறை சக்தியின் கருவிகளாக நாம் செயல்படாது மட்டுமல்ல, அவ்வாறு செயல்படுபவர்களுக்கு எதிராகவும் செயல்பட ஆரம்பிக்கின்றோம். கிரேக்க நாட்டில் ஒரு காலகட்டத்தில் டயோஜீனஸ், அரிஸ்டிபுஸ் என்ற 2 தத்துவயியலாளர்கள் ஒரே நேரத்தில் வாழ்ந்து வந்தனர். டயோஜீனஸ் எது சரி எது தவறு என்பதை வெளிப்படையாக பேசக்கூடியவர், எதையும் பூசி மெழுகாதவர், நீதியின்பால் நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர்.
அரசன் தவறு செய்தாலும் அதையும் சுட்டிக்காட்ட தவறாதவர். இதன் காரணமாக அரசன் அவரை வெறுத்தான். அரிஸ்டிபுஸ் அரசனை முகஸ்துதி செய்து தன் வாழ்வை நடத்தி வந்தார். இதன் காரணமாக அரசன் அவருக்கு ஏராளமான செல்வங்களையும் பரிசுகளையும் வாரி வழங்கினான். ஒரு முறை அரிஸ்டிபுஸ் டயோஜினஸை பார்க்க வந்திருந்தார். டயோஜினஸோ வறுமையில் வாடக்கூடியவராக இருந்தார். அரிஸ்டிபுஸ் தன்னை பார்க்க வந்த பொழுது டயோஜினஸ் பருப்பு உணவை உண்டு கொண்டிருந்தார். பருப்பு உணவு என்பது வறுமையில் வாடக்கூடியவர்கள் உண்ணக்கூடிய உணவு. எனவே அரிஸ்டிபுஸ் டயோஜினஸை பார்த்து, நீர் மட்டும் அரசனை புகழ்ந்து வாழ கற்றுக்கொண்டால் இந்த மாதிரி பருப்பு உணவை உண்ண வேண்டிய அவசியம் இருக்காது என்று சொன்னாராம். உடனே டயோஜினஸ், நீர் மட்டும் இந்த மாதிரி பருப்பு உணவை உண்ண கற்றுக்கொண்டால் அரசனுக்கு ஜால்ரா போட வேண்டிய அவசியம் இருக்காது என்று சொன்னாராம். நிலைப்பாடு இல்லாமல் எல்லாம் சரி என்று வாழுகின்ற மனிதர்களுக்கு இந்த உலகம் ஏற்றதுதான். ஆனால் இயேசுவைப் போல நாமும் நீதியின் பாலும் நன்மைத்தனத்தின் பாலும் நிலைப்பாடு எடுக்கின்ற பொழுது நிச்சயம் இந்த உலகத்தால் வெறுக்கப்படுவோம். நேர்மறை சக்திகளின் சார்பாக செயல்பட்ட ஒரு நபர் குறித்து இன்றைய முதல் வாசகம் பேசுகிறது. புனித பவுலே அவர். எந்தவித சமரசத்திற்கும் இடம் கொடுக்காமல் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க முடியுமோ, எப்படியெல்லாம் நற்செய்தி அறிவிக்க முடியுமோ அப்படியெல்லாம் நற்செய்தி அறிவித்தார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, உலகில் பிறந்தவர்கள் நாம், ஆனால் உலகை சார்ந்தவர்களாக வாழ்வது தவறு. தாமரை சேற்றில் பிறந்தாலும் சேற்றிலேயே இருந்து விடுவதில்லை. தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப தன்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறது. பறவைகள் கூட்டில் பிறந்தாலும் கூட்டிற்குள்ளேயே தங்களது வாழ்வை முடக்கிக் கொள்வதில்லை. கூட்டில் பிறந்த அவை வானத்தை தம் இருப்பிடமாக்கிக் கொள்ளுகின்றன. உலகில் பிறந்த நாம் உலக மனப்பான்மைகளான சுயநலம், வெறுப்பு, அகந்தை போன்றவற்றோடு வாழ்ந்தோம் என்றால் நாம் சேற்றில் சிக்கிய தாமரையாகவும் கூட்டிற்குள்ளேயே முடங்கி போன பறவையாகவும் மாறிவிட்டோம் என்று அர்த்தம். உலக மனப்பான்மைகளை களைந்து அன்பு, மன்னிப்பு, தியாகம், நீதி போன்றவற்றை நமதாக்கி வாழுகின்ற பொழுது மட்டுமே நமது வாழ்வு முழுமையை நோக்கி பயணிப்பது மட்டுமல்லாமல் நேர்மறை சக்தியின் கருவிகளாக நாம் வாழ ஆரம்பிக்கிறோம் என்று அர்த்தம். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் உலகில் படைக்கப்பட்டாலும் உலக மனப்பான்மைக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல என்பதை உணர எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். நடத்தும் ஆண்டவரே, மீட்பின் பாதையில் நடத்திடுமே. உலகம் வெறுத்தாலும் அஞ்சிடோம், உம்மோடு நாங்கள் நடந்திடுவோம். இயேசுவே எங்கள் ஒளியே, இருளில் நீரே வழியே. துன்பத்தின் எம்மை சூழ்ந்தாலும் உம் அன்பில் நாங்கள் நிலைத்திருப்போம். குரலை கேட்கவே அடிகளை இன்று எடுத்து வைப்போம். திறந்திடும் வாசல் எதுவெனிலும் நற்செய்தியை யாம் அறிவிப்போம். வா என்று கூப்பிடும் குரலுக்காய் வாழ்வையே இன்று அர்ப்பணிப்போம். உம்முடைய சித்தம் நிறைவேற உலகமெங்கும்
செல்கிறோம். உலகம் உங்களை வெறுத்திடுமே என்று ஆண்டவர் உரைத்தீரே. உம்மை முன்னமே வெறுத்ததா எங்களையும் துன்பம் சூழுமே. ஆனாலும் அஞ்சாமல் நிற்போம், ஆண்டவரின் சாட்சியாய் வாழ்வோம். துன்பத்தின் நடுவிலும் நாங்கள் தூய நம்பிக்கையில் பாடுவோம். மீட்பின் பாதை கடினமானாலும் சிந்தையில் சமாதானம் நீரே. தூய ஆவியின் வல்லமையால் தூதர்களாய் யாம் எழுவோம். ஆவியால் நடத்தும் ஆண்டவரே, அனைத்து நாடுகளும் உம்மை காண உயிரை முழுதும் அர்ப்பணித்து உம் நாமத்தை நாம் புகழ்வோம். இயேசுவே எங்கள் அன்பரே, இறுதி வரை துணையாவீர். உலகம் வெறுத்தாலும் ஆண்டவரே, உம் அன்பில் நாங்கள்